வந்து 2 rupees. இதில் வந்து நான் 600 இருக்குன்னு கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் இல்லை கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். ரிலேஷன் கொடுக்குற காசை வந்து நாங்கள் தனியாக சேர்த்து வைப்போம். அதை வந்து நோட்டு, பென் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம். அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட அதை காட்டலை. என்னோட 5 rupee காயின்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போ கவுண்ட் பண்ண போகிறேன். வாங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 10, 20, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே நம்ம 10 பிரித்து வச்சுருக்கோம். அதாவது 100 பிரித்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணலாம். 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400, 1500, 1600, 1700, 1800, 1900. இப்போ 1900 என்கிட்ட வந்து இருக்குது. rupees தான் சொன்னால், பட் அதுக்கும் மேலேயும் இருக்கும். என்ன 2000க்கு 100 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். என்ன எங்கள் அம்மாவுக்கு யூடியூப் சேனலுக்கு வாங்கலாம்னு சொல்லுங்கள். நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா ஃபோன் ஸ்டாண்ட் தான் வாங்கலான்னு இருக்கேன். நீங்களும் தைரியம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன வாங்கலாம்னு நீங்களும் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் ஸ்டாண்ட் வாங்கலான்னு நான் இருக்கேன். மிச்சம் காசு இருந்தால் அதை என் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா. 410 சொல்லு. 410 இருக்கு என்னோட காயின்.